நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போனலாம் எனக்கு தெரியாது. என்னோட இந்த முடிவை இந்த உலகம் ஏற்றுக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. என் கல்யாண வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்திருக்கிற நல்லது கெட்டதுகளை எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இந்த முடிவை உடனே மீனாட்சிட்ட சொல்லணும். கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். இங்கேயும் வந்து என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? இல்ல, உன் கூட நான் கொஞ்சம். நீ ஒன்னும் காவலுக்கு என் கூடவே இருக்க வேணாம். நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல வந்த மீனாட்சி. எனக்கு யார் கூடயும் பேச வேணாம். கொஞ்ச நேரம் கடலை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும்னு தோணுது. நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதை பத்தி உன்கிட்ட பேசியே ஆகணும் மீனாட்சி. எனக்கு உன் கூட பேசணும்னு தோணல. போதுமா? அண்ணே, பூ வாங்கிக்கோங்கண்ணே. எனக்கு எதுக்குமா பூ? அக்காவுக்கு வாங்கி கொடுங்கண்ணே. இல்லம்மா, வேண்டாம். அண்ணே, வெள்ளிக்கிழமை அதுவுமா பூ வேண்டான்னு சொல்லாதீங்கண்ணே. வெள்ளிக்கிழமை சம்சாரத்துக்கு பூ வாங்கி தரது ரொம்ப நல்லதுண்ணே. வாங்கி கொடுங்கண்ணே. இல்லம்மா, வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னண்ணே, அக்கா கூட சண்டையா? பூ வாங்கி கொடுங்கண்ணே. சம்சாரம் உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. அவங்க என் சம்சாரம் இல்லைம்மா. என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு கூட பூ வாங்கி கொடுக்கலாண்ணே. ப்ளீஸ் நான் வாங்கிக்கோங்கண்ணே. சரி, ஒன்று பண்ணு. நான் ஒரு 50 ரூபா தரேன். 50 ரூபாய்க்கு எவ்வளோ பூ வருமோ அதோ தெரியுதுல விநாயகர் கோயில், அந்த கோயிலில் இருக்கிற சாமி சிலைக்கு போட்டுரு. சரிண்ணே. இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணே. ஃப்ரெண்டா? என்ன திடீர்னு ஃப்ரெண்டுன்னு சொல்றான்? என்ன விஷயம்னு கேட்போமா? ஏதோ முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னானே. உடனே கேட்க வேணாம், பொறுமையா இருக்கலாம். என்ன மைனா? என்னண்ணே ஆச்சு? இந்த விடுண்ணே, இந்த வேட்டின எங்கண்ணே? ஆளையே காணோம். போன் போட்ட கூட எடுக்க மாட்டேறியா? இல்ல புள்ள, அது வந்து வேட்டையன் வெளியூர் போயிருக்கான். வெளியூருக்கா? பக்கி எங்க? விவசாயம் சம்பந்தமா ஒருத்தரை பார்க்க தேனி வரைக்கும் போயிருக்கான்ல. தேனிக்கா? ஆமா ஆமா. அது சரி. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனாட்சி வேற அவங்க அப்பா கூட வெளியூர் போயிருக்கலாம். அவங்க அம்மா தான் சொன்னாங்க. எல்லாம் ஒன்னா சொன்னாப்ல வெளியூருக்கு போயிட்டாங்க. இங்க நான் மட்டும் அல்லல் படுறேன் தெரியுமா? அதுவும் இல்லாம பாருங்க, இந்த மீனாட்சி எப்பவுமே போனை ஆஃப் பண்ணாது, இப்ப போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கு.
இன்னைக்கு மதியானம் போலதான் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம்னு இருக்கேனே. இந்தப்ல அப்படிலாம் எதுவும் பண்ணாத. அவங்க அப்பாட்ட இதுக்கு நீ பேசுற? அந்த பிள்ளை அவங்க அப்பா கூட தானே வெளியூர் போயிருக்கு. அதான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு இருக்கேன். இல்லப்ல நீ அவருக்கெல்லாம் ஃபோன் அடிக்காத. ஏன்னு? ஏன்லாம் கேட்காத, சொன்னா கேளு. பேசாதானே பேசாத. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன விஷயம்னு சொல்லிடு, இல்லனா இப்பவே நான் ஃபோன் பண்ணுவேன். சும்மா இருப்ல, எதுக்கு நீ ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்க? ஃபோனை வை. ஆமா, எதுக்கு நீ இப்படி பதற? நான் இல்லையே, நான் ஏன் பதற போறேன்? இல்லையே, என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லு. நீ சொல்லல, அப்பாவுக்கு நான் போய் ஃபோன் பண்ணேன். சொன்ன கேளு. இரு. அப்ப என்ன விஷயம்னு சொல்லு எனக்கு. மைனா, மீனாட்சி அவங்க அப்பா கூட வெளியூர் போல. அப்புறம் என்னன்னு சொல்லுனே, என்கிட்ட என்னத்த மறைக்கிறீங்க? அது வந்து மீனாட்சி ஊரை விட்டு ஓடிடுச்சுப்ல. என்னன்னு சொல்ற? ஆமாப்ல. சரியான நேரத்தில் வேட்டையை மீனாட்சியை காப்பாத்திட்டான் மைனா. இப்போ அவங்க 2 பேரும் மெட்ராஸில் தான் இருக்காங்கப்ல. ஏன்னா இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏனே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கீங்க? அம்மா தான் வெளியாளுகளுக்கு யாருக்கும் தெரிய வேணான்னாங்க. ஓ, நான் வெளியாளனே? இல்லப்ல. சரி, மீனாட்சி இப்ப எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குன்னு வேட்டையன் சொன்னான். அப்படி பேரு சேர்ந்து என்னை வெளியால ஆக்கிட்டீங்கல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ற? வேட்டையனுக்கு ஃபோன் போடுறேன். ஏய், சொல்றத கேளுப்ல. என் ஃபோனை தவிர வேற யார் அடிச்சாலும் எடுக்க மாட்டான்ப்ல. சொன்னா கேளு. நான் பண்ணா கூட எடுக்க கூடாதுன்னு என்னை அந்நியமாக்கிட்டான்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஃபோனை போடு. இல்லை மைனா. போடுண்ணே, ப்ளீஸ் போடு. யாரு? டக்ளஸ் அண்ணா. சொல்லுண்ணே. போடா எழுவிட்ட பாக்கி, மூஞ்சி முகர கட்டி பாரு. என் ஃபோன் கூட தள்ளி வச்சிருக்கேல. ஏய் இல்லை மைனா. ஏய், உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? போன மீனாட்சிக்கிட்ட குடுறா. என்ன? மைனா அவன்கிட்ட பேசணுமா? ஹலோ. அழாதப்ல, அழுகாம பேசு. அழுகையை நிப்பாட்டிட்டு பேசு மீனாட்சி. ஏம்லா, எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அவங்கள நம்பாத நம்பாதன்னு. என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டியா நீ? என்னை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டல மீனாட்சி. அப்படிலாம் இல்லை பிள்ளை. பேசாத நீ. மீனாட்சி, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? ரொம்ப பயந்துட்டியா மீனாட்சி? ஃபோனு கொடு. ஏ மைனா. என்னடா? இதுக்கு தான் உன் ஃபோன் எடுக்காம இருந்தேன்.
நீ மீனாட்சியை திட்டுறதா இருந்தாலும் சரி கொஞ்சறதா இருந்தாலும் சரி நாளைக்கு வச்சுக்கோ. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். வெட்டியா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கோண்டி, நீ வை, அழாம இரு. நான் நீ என்னை விட்டா போயிட்ட. நேர்ல உன வச்சுக்கிறேன். சாரி. நீ ஏன் இப்போ தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மனசு ஆறுதலாக இருக்க? அவளை விட்டா ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் பேசி திரும்பவும் அழ வைப்பா. அதான் பாதியிலே கட் பண்ண. என்ன பேசணும்? ஏதோ முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னியே, என்ன பேசணும்? என்ன சொல்கிறேன். மீனாட்சியை கூப்பிடுறதுக்கு ஏன்டி இப்படி யோசிக்கிற? அது மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி இன்னும் வரலையா? வரலடா. வந்திருந்தா நான் கூப்பிட்டுருக்க மாட்டேனா? காட்டு கத்து கத்துற என்ன ஆளை காணோம்? அது மீனாட்சி எங்க வீட்டுல இல்லையா? ஏதோ முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னியே, என்ன பேசணும்? சொல்கிறேன். என்னை மன்னிச்சிரு மீனாட்சி. என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும், உனக்கு சரவணனை தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் நான் உனக்கு தாலி கட்டினது தப்பு தான். சுத்த அயோக்கியத்தனம் தான். என்னை மன்னிச்சிரு. கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட வந்து, அதான் கழுத்தில் தாலி ஏறிடுச்சுல, இனி மீனாட்சி சரவணனை மறந்துடுவா, இனிமேல் நீயும் அவளும் தான் புருஷன் பொண்டாட்டி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்கன்னு ரொம்ப சாதாரணமாக அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் உன் காதலோட ஆழம் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மீனாட்சி. அவங்களாம் சொன்ன மாதிரி நீ அவ்வளோ சாதாரணமாக சரவணனை மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்கிறேன், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்னால் உன்னை சரவணனை மறக்க வைக்க முடியாது. கடைசியாக தோத்து போனது நீ இல்லை மீனாட்சி, நான். நான் தான் உன் மனசை மாற்ற முடியாமல் தோத்து போயிட்டேன். நீ இந்த அளவுக்கு உண்மையாக ஆழமாக சரவணனை காதலிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் தான் உன் வாழ்க்கையை கெடுத்திருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமாக நானே உன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமே நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. நட்புங்கிற உறவை தாண்டி நமக்குள்ள எந்த பந்தமும் கிடையாது.
முக்கியமாக சரவணன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான்னு இனிமேல் நீ கண்டவனை நம்பி ஏமாறணுன்ற அவசியம் இல்லை. நான் இருக்கேன் உனக்கு. இப்போ சொல்கிறேன் மீனாட்சி, இந்த வேட்டையை சொல்கிறேன். நான் உன்னை கனடா கூட்டிகிட்டு போகிறேன். உன் சரவணனோட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன். இது உன் மேலே சத்தியம், என்னை பெத்த என் அம்மா மேலே சத்தியம். ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ரெண்டு பேர் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதே. இப்ப நான் என்ன செய்வேன்? வைத்தி வேற பக்கத்துல வந்துட்டோன்னு சொன்னானே. வந்து மீனாட்சியை பத்தி கேட்கலன்னா பரவாயில்ல, கேட்டா ஐயோ எப்படி சமாளிப்பேன்? கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு டென்ஷனை கொடுக்குற? ஐயோ வந்துட்டாரே. ஐயோ என்ன சொல்லி சமாளிப்பேன்? போச்சு, இன்னைக்கு நல்லா சிக்கணும். என்ன சௌந்தர்யா அப்படி பார்த்துக்கிட்டு நிக்கிற? ஒன்னும் இல்லைங்க, வாங்க வாங்க. ஏமா, பாத யாத்திரை போயிட்டு வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் தெரியாதா? இல்லைங்க, எடுத்து எல்லாம் வச்சுட்டேன், மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள போங்க. ஏங்க உள்ள போலையா? தரிசனம்னா தரிசனம், அப்படி ஒரு தரிசன சௌந்தர்யா. ராஜ அலங்காரத்துல திருச்செந்தூர் முருகனை பார்த்தது கண்ணுக்குள்ளே இருக்கு. சரிங்க, முதல்ல உள்ள வந்து படுத்து தூங்குங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. தூங்குறதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல மீனாட்சியை வர சொல்லு. மீனாட்சியை வர சொல்லுமா. எதுக்குங்க மீனாட்சி? நீங்க முதல்ல உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. சௌந்தர்யா, திருச்செந்தூர்ல ஒரு சாமியாரை பார்த்தேன். அவர் உங்க குடும்பத்து மேல நிறைய திருஷ்டி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி இந்த தேங்காயை கொடுத்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி குடும்பமா ஒன்னா நின்னு எல்லாருடைய தலையையும் சுத்தி இதை உடைக்க சொன்னார். இப்படி பண்ணா எல்லா திருஷ்டியும் விலகி போயிடுமா. கிழிஞ்சுது. அதனால தான் மீனாட்சியை கூப்பிட சொல்றேன், போய் கூட்டிட்டு வாமா. போமா. எதுக்குங்க தேங்காய் எல்லாம் உடைச்சுக்கிட்டு? நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. மீனாட்சியை கூப்பிடுறதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிற? அது மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி இன்னும் வரலையா? வரலடா. வந்திருந்தா நான் கூப்பிட்டு இருக்க மாட்டேனா? காட்டு கத்து கத்துற, என்ன ஆள காணோம்? அது மீனாட்சி எங்க வீட்டுல இல்லையா? கேக்குறேன்ல, மீனாட்சி எங்க? ஆமாங்க, அவ வீட்ல இல்ல. எங்க போயிருக்கா? மீனாட்சி, 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 காட்டு கத்து கத்துற, என்ன ஆள காணோம்? அது மீனாட்சி எங்க வீட்டுல இல்லையா? கேக்குறேன்ல, மீனாட்சி எங்க? ஆமாங்க, அவ வீட்ல இல்ல. எங்க போயிருக்கா?
ஆ அது ஐயோ ஏய் எல்லாத்தையும் 2-3 தடவை கேட்டா தான் பதில் சொல்லுவியா? ஆ மீனாட்சி எங்க போயிருக்கா? மீனாட்சி அது வந்து மீனாட்சி வந்து அப்பா ஏண்டா அம்மா உன்னை வீட்டுல இல்லைன்னு சொன்ன, பார்த்தா நீ உள்ள இருந்து வர. ஆம் அது காலையில் கோயிலுக்கு போயிட்டு எப்போவும் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. அது இன்னும் அம்மாவுக்கு தெரியாது போல, அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்பா அவங்ககிட்ட சொல்லாம பாத யாத்திரை போயிட்டேன்னு என் மேல கோவமா? சாரி மீனாட்சி, அன்னைக்கு ஏதோ அவசரத்துல போயிட்டேன். இனிமே அப்பா எங்கேயும் சொல்லாம போக மாட்டேன், சரியா? ம் தம்பி நீ சேர்ந்தாப்புல நில்லுப்பா. சரிப்பா. துப்புமா. தூ. ஆண்டவா, இன்னையோட என் குடும்பத்தை பிடிச்ச அத்தனை திருஷ்டிகளும் விலகி போயிடணும். வா தம்பி உள்ள போலாம். சரிப்பா. எப்படி உள்ள இருந்து வந்த? ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுமா, பின்னாடி செவரேறி குதிச்சு உள்ள வந்தோம். வேட்டையே பின்னாடி தான் இருக்கான். உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. காஃபி போட்டு எடுத்துட்டு போ. உன்னை வந்து வச்சுக்கிறேன் இருடி.